ஹாய் மக்களே, ஐபிஎல் சாம்பியன் ட்ராஃபி வச்சிருக்கிற டாப் 7 டீம்ஸ் எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த டீம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். 7th பிளேஸில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆர்சிபி 2025 கப்பு வாங்கினாங்க. விராட் கோலிங்கிற ஒரு தனி மனிதனோட அடையாளம் தான் அந்த கப்பு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின கப்புன்னு சொல்லலாம். இந்த கப்பில் என்ன ஸ்பெஷல்னா, அவரோட அப்பா டெத் ஆனது 18 டிசம்பர் 2006. அதுக்கப்புறம் அவர் ஜெர்சி நம்பர் 18 மாற்றிட்டாரு. இதில் என்ன ட்விஸ்ட்னா, 18 வருஷமாக ஆர்சிபிக்காக விளையாண்டு அந்த 18வது வருஷத்தில் அந்த கப்பு வாங்கினார். அவர் ஜெர்சி நம்பர் 18 தான். அவங்க அப்பா டெத் ஆனதும் 18ஆம் தேதி தான். அதனாலேயே அந்த கப்பு வாங்கினார். என்னன்னு தெரில. அவங்க அப்பாவே கிஃப்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த மனுஷன் 18 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. 6th பிளேஸில் குஜராத் டைட்டன்ஸ் தான் இருக்காங்க. ஜிடி 2022 ஐபிஎல்ல தான் அவங்க உள்ளே வந்தாங்க. வந்த வருஷத்துலேயே கப்பு வாங்கினாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா நம்ம கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான். 5th பிளேஸில் ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்காங்க. ஆர்ஆர் 2008 ஐபிஎல் ஆரம்பித்தாங்க. ஐபிஎல் ஆரம்பித்த இயர்லேயே கப் அடித்தாங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கப் அடிக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க. 2026 அது பார்க்கலாம் கப் அடிப்பாங்களான்னு. 4th பிளேஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் இவங்ககிட்ட ஒரு கப்பு தான் இருக்குது. 2016 கப் அடித்தாங்க. இந்த கப் அடிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா டேவிட் வார்னர் தான். 3rd பிளேஸில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸாக இருக்காங்க. கேகேஆர் 2012, 2014, 2024 டோட்டலாக 3 டிராஃபி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட நம்ம சுரேஷ் ஐயர் தான் கேப்டன்ஷிப் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்தாரு. 2nd பிளேஸில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்காங்க. சிஎஸ்கே 2010, 2011, 2018, 2021, 2023 டோட்டலாக 5 கப்பு வச்சுருக்காங்க. இந்த 5 கப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அவரை நம்ம தலைன்னு கூப்பிடுவோம், கேப்டன் கூல்னு கூப்பிடுவோம், ஜெர்சி நம்பர் 7 கூப்பிடுவோம். அவர் அடிக்காத 6 கிடையாதுங்க. அவர் 6 அடித்தாவே ஹெலிகாப்டர் ஷாட்னு சொல்லுவோம். அவர் ஸ்டேடியத்தில் வந்தாவே ஒரே விசில் சவுண்டு மட்டும்தான் பறக்கும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே போகலாங்க. அவர் தான் நம்ம மகேந்திர சிங் தோனி. அவர் தான் ஒரு முக்கிய காரணம். அந்த 5 கப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் மட்டும்தான். 1st பிளேஸில் மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. எம்ஐ 2013, 2015, 2017, 2019, 2020 டோட்டலாக 5 கப்பு வச்சுருக்காங்க. இந்த 5 கப்புக்கு உரிமை உள்ளவர் அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா தான். நம்ம ரோஹித் சர்மா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேப்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல டோட்டலாக அதிகமாக கப்பு வச்சுருக்குது அப்படின்னா நம்ம சிஎஸ்கே 5 கப்பு வச்சுருக்காங்க, எம்ஐ 5 கப்பு வச்சுருக்காங்க. ஐபிஎல்ல அதிகமாக கப்பு வச்சுருக்கிற டீம் அப்படின்னா சிஎஸ்கே அண்டு எம்ஐ டீம் தாங்க. அடுத்தது 2026 ஐபிஎல் போயிட்டுருக்குங்க. பார்க்கலாம் 2026 எந்த டீம் கப் அடிக்குதுன்னு. என்னோட கெஸ்ஸிங் ஆர்சிபி அண்டு மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த டீம் ஜெயிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது எந்த டீமுக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் எந்த டீம்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாங்க எந்த டீமோட நேம் கமெண்டில் அதிகமாக வருதுன்னு பார்த்துட்டு அவங்க தான் வின்னர்னு சொல்லி நான் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.